வெல்கம் டு ஸ்ரேயா குசும் கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கறி லீஃப் பவுடர் சமைக்க போகிறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸி மெத்தட்லாம் இன்றைக்கி சமைக்க போகிறேன். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கேன்சருக்கே நம்ம உடம்புக்கே கேன்சர் வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக இது நீங்கள் கறி லீஃப் சேர்த்துக்கோங்க, உங்கள் சாப்பாடில் சேர்த்துக்கோங்க. டெய்லி 10 லீஃப் சாப்பிடுங்க, ஹெல்த்துக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸ் இருக்குது நான் எடுத்து வச்சுருக்குது. இது 200 கிராம்ஸ் கறி லீஃப் இருக்குது. நான் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சுருக்குது. அதிலே நல்லா பாதி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா 1 கப் நான் வேர்க்கடலை யூஸ் பண்ணியிருக்குது, 10 நான் கார்லிக் எடுத்துருக்குது. அதுக்கப்புறம் 15 to 20 வரைக்கும் நான் மிளகா எடுத்துருக்குது. 1 ஸ்பூன் வரைக்கும் ஜீரகம் தான் யூஸ் பண்ண போகிறேன். 1 கப்பு நான் அதில் உடது யூஸ் பண்ண போகிறேன். உடது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் உளுந்து. ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஹாட் ஆகிட்டு அப்புறம் லைட்டாக 1 ஸ்பூன் வரைக்கும் நான் நல்லா எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிவிட்டு அதில் நான் ஃபஸ்ட்டு உளுந்து போட்டேன். உளுந்து கொஞ்சம் நல்லா ஒரு 50% வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போடுறேன். அதுவும் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலை போட்டுருக்குது. வேர்க்கடலை அதே மாதிரி தான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ எல்லாம் 3 சேர்த்து ஒரு டைம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் சென்டரில் கொஞ்சம் கேப் பண்ணிவிட்டு அதில் நான் ஜீரகம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். இது நம்ம டைஜஷனுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால எல்லாம் நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 50%க்கு மேலே நல்லாவே அது பார்த்திங்களா ஒரு 70% வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் போடணும்னா போடுங்க, எண்ணெய் போடாமல் கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் லைட்டாக போட்டேன்னா அப்புறம் அது என்ன ஆகும், கொஞ்சம் அந்த உளுந்தில் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, அதுக்கப்புறம் நான் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறேன். ஒரு 10 பூண்டு கூட யூஸ் பண்ணுறேன். அதில் 15 to 20 வரைக்கும் நான் அந்த மிளகா தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது காஞ்சி மிளகா தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீட்டு மிளகா, உங்களுக்கு குண்டு மிளகா வேணும்னா குண்டு மிளகா கூட யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் வரைக்கும் நான் இதில் தனியாக சேர்த்துருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் இதில் மிளகு போட்டிருக்குது. ஸோ ரெண்டும் நான் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தனியாக போடணுன்னா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் நிறைய குவான்டிட்டி நான் ஆட் பண்ணலையே, ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்குது. ஸோ அது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஒரு 100% வரைக்கும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் வரணும். அது நல்லா ப்ரௌன் ஆகிட்டா இது இட்லிக்கு தோசைக்கு சுடு சாதமில் அதை போட்டு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா தான் நெக்ஸ்ட் இதில் 1 கப்பு நான் பிளாக் எள்ளு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, தனியாக கூட எள்ளு பொடி செய்வாங்களா, அதை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் தான் சொல்லித்தரேன். இதுக்கு அப்புறம் நான் இதனால் எள்ளு போடணுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அது உங்கள் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுது. நம்ம உப்பு போட்டிருக்குது, கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கல் உப்பு போட்டுட்டு நல்லா அது லைட்டாக நம்ம ஒரு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிட்டு அப்புறமா இதில் நம்ம சைடு எடுத்துகிட்டு அப்புறமா இன்னொரு பேனில் நம்ம அதில் லைட்டாக ஒரு ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது ஆயில் போட்டுட்டு அதில் நான் கார்லிக்னா வேணும்னா முன்னாடி கூட நீங்கள் எண்ணெயில் வறுத்துக்கலாம். நான் லேட்டாக வறுத்துக்கனால சரி ஓகே சொல்லிட்டு இது இன்னும் நாள் நான் ஸ்டோர் பண்ணணும். அதனால நான் கொஞ்சம் தான் அந்த எல்லா கார்லிக் பிடிச்சிட்டு அதில் போட்டுட்டு அதில் நம்ம ஃபஸ்ட்டு இதில் கறி லீவ்ஸ் நம்ம ஆல்ரெடி வெயிலில் போட்டு இருக்குதுன்னா அந்த கறி லீஃப் கூட நம்ம நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம லைட்டாக கூட அதில் மாய்ஸ்சர் இருக்குன்னா நம்மளுக்கு எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ கெட்ட போயிடும். அதனால கொஞ்சம் டைம் வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா ரோஸ்ட்டை நல்லா ஆயிடுச்சுன்னா அப்புறமா இது பவுடர் பண்ணும்போது கூட ஈஸியாக இருக்கும் அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது உங்கள் ஆப்ஷன் தான். ஆயில் போடணும்னு போடலை, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்கள் ரொம்ப நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. கையில் முறுனா அது கையில் கூட டச் பண்ணும்போதே அது உடையது. ஸோ இப்போ இந்த பருப்பு அப்புறம் இந்த சைடில் அந்த கறி லீவ்ஸ் எல்லாமே நல்லா நல்லா கூல் ஆகிட்டு தான் நம்ம மிக்சியில் அடிச்சிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதில் கறி லீவ்ஸ் போட்டுட்டு அதை நல்லா இது பாருங்கள் கையில் பார்த்தீங்களா நல்லா ஆறிடுச்சுன்னா இன்னும் முறுன்னு ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரே வாட்டி மிக்சியில் எடுத்துகிட்டு சுற்றாதீங்க, வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம சுற்றணும். ஒரே வாட்டி சுற்றிட்டிங்களான்னா என்ன ஆகும், அது ஹீட் அதிகமாக ஆகும். ஸோ ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா டேஸ்ட் கூட மாறும். ஸோ ஒரு டைம் ஒரு சுற்று எடுத்துகிட்டு திருப்பி நம்ம வெயிட் பண்ணிக்கணும். ஒரு சுற்று எடுத்துகிட்டு திருப்பி வெயிட் பண்ணிவிட்டு தான் நம்ம பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்குதுன்னா அது கூட நம்ம மிக்சியில் அடிச்சிக்கலாம்.
நல்லா அரைச்சிட்டு பார்த்தீங்களா இவ்வளோ நல்லா க்ரீன் பச்சை கலரில் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நினச்சிக்கோங்க அந்த கலர் இருக்குதுன்னு இவ்வளோ நல்லா இருக்குன்னா நம்ம ஹெல்த்தும் அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கே. ஸோ இப்போ நல்லா ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சைட் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இதில் இருக்குதுன்னா பருப்பு எல்லாமே நம்ம நல்லா இது மிக்சியில் அரைச்சிக்கலாம். குறைன்னு அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு பைட் பண்ணும்போது சாப்பிடும்போது அந்த குறைன்னு சத்தமே வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கணும், ரொம்ப பவுடர் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள் ரொம்ப நல்லா நைஸாக நான் அழகாக இது வந்துடுச்சு. உங்களுக்கு வேணும்னா லைட்டாக யூஸ் பண்ணணும், லைட்டாக சூடு கூட இருக்கும். நம்ம மிக்சியில் ஓட்டும் போது லைட்டாக சூடு இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. ஸ்பூன்லேருந்து லைட்டை பெருட்டிட்டு நம்ம அடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு டோட்டலாக நம்ம அதில் ஃபைனல் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் நம்மளை அரைச்சிக்கலாம். இதை நம்ம ஹெல்த்துக்கு நிஜமாக சொல்கிறேன், அந்த பவுடர் எல்லாம் நம்மளுக்கு கால்சியம் கொடுக்கும், இதே மாதிரி இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். ஸோ நம்மளுக்கு ஹெல்த்துக்கே தேவைப்படுது கால்சியம். என்ன இப்போ இந்த டைமில் எல்லாருக்கும் ரொம்ப பிரச்சனை இருக்குதுன்னா நம்மளுக்கு அந்த போன் இஷ்யூ தான், முட்டி வலி இருக்குது, கை வலி இருக்குது. நம்ம எள்ளு சேர்த்துட்டுனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இருக்கும். நீங்கள் குழம்பு சமைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் இதில் எள்ளு சாதம் கூட நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் அந்த நல்ல எண்ணெயில் தான் சமைச்சிக்கோங்க. அந்த பாத் ஹவுஸ்னா நல்ல எண்ணெயில் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக குளிங்க, ஹெல்த்துக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்கள் ஸ்கின் எல்லாம் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லா பொடி எல்லாம் நம்ம தனியாக நல்லா பொடி ஆயிடுச்சு. நம்ம பருப்பு எல்லாம் நல்லா பொடி ஆயிடுச்சு. இது லைட்டு கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பிகாஸ் நாங்கள் பிளாக் எள்ளு தான் யூஸ் பண்ணியிருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஹீரோயின் இருக்குதுன்னா கரி லீவ்ஸ் அந்த பாருங்கள் எவ்வளோ அழகான பவுடர் ஆயிடுச்சு. இப்போ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பை சான்ஸ் நீங்கள் என்னோடய சேனலில் புதுசாக இருக்கீங்களா, நான் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கே ஷேர் பண்ணாங்க. இப்போ எல்லாமே பவுடரில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ண பருப்பு அண்ட் இது கறி லீவ்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிடுறதுனால அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கே இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு, எள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு, கறி லீஃப் பொடி ரெடி ஆயிடுச்சு. இட்லி சுடு இட்லியில் மேலே அப்படியே மழை மாதிரி அதை நல்லா மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது பை சான்ஸ் ரைஸ் சாப்பிடுங்களா, சுடு ரைஸில் இது போட்டுட்டு ஒரு நல்ல எண்ணெயில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, இல்லை கீ போட்டுட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்ரேயா குசும் கிச்சன்.